சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே ரெண்டு டாட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் டாட்டர் பேர் ஜெய்ஷ்ணவி, செகண்ட் டாட்டர் பேர் பிரகஸ்தினி. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு என்னோட அம்மா. எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் ஸோ ஒரு ஆள் போயிட்டு 2 ஆளாக திரும்பி வந்திருக்காங்கன்னு சொல்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. அதில் இவங்க ஃபஸ்ட்டு, செகண்ட் டாட்டர் அங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப கேரிங்கான பொண்ணு. அவன் அம்மா நான் தான் திட்டினா கூட திட்டாத போ அப்படி சொல்லுவாள். செகண்ட் எப்படின்னா திட்டமாட்டா, ஒரே ஹக்கிங்லேயே எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடுவாள். அந்த ஹக்லேயே வந்து நாங்கள் வந்து சமாதானம் ஆயிடுவோம். அப்புறம் வந்து ஜெய்ஷ்ணவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஃபைன் ஆர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சாங்ஸ் பாடுவாங்க, டான்ஸ் பயங்கரமாக ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பா. பிரகஸ்தினி வந்து இப்போ அக்காவை பார்த்து அவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் பயங்கரமாக பாட்டு, டான்ஸு எல்லாம் பயங்கரமாக ஃபன் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் 2 பேருக்கும் மிகப்பெரிய பீஸ்ஃபுல். இப்போது லைக் தட் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் எங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக, நாங்கள் லவபுளாக, ப்ளிஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது டியூ டு போத் ஜெய்ஷ்ணவி அண்ட் பிரகஸ்தினி. ஸோ இன்றைக்கி செகண்ட் பாப்பாவுக்கு பர்த்டே. ஸோ எல்லோரும் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ அதை இவங்க லீட் பண்ணி இன்றைக்கி அதை ஃபன்ஃபுல்லாக கொண்டு போவாங்கன்றது நாங்கள் இன்றைக்கி கொண்டு போயிட்டுருக்கோம். எனிவே தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே டு பிரகஸ்தினி அண்ட் ஹாப்பி பர்த்டே டு ஆல்சோ ஜெய்ஷ்ணவி. ஏன்னா அவங்களுடைய ரீஃபார்ம் தானே அவங்களும். அதனால் நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் யாருக்கு பர்த்டே அப்படின்னா ஜெய்ஷ்ணவிக்கும் பர்த்டே, பிரகஸ்தினிக்கும் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ நவ் ஜாயின் வித் அஸ். ஜெய்ஷ்ணவியும் பிரகஸ்தினியும் அப்பா வந்து நிறைய சாதிக்கும். என் வீட்டுக்கார் நிறையவே சாதிச்சிருக்காரு. இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறது பெரிய சாதனை தான் அவருக்கு. என்னோட குட்டீஸ் தான் எங்களோட லைஃப். அதில் தான் எங்களை வந்து அப்படியே மோட் பண்ணி போகுது. எப்பவும் அவங்க ஹாப்பியாக இருக்கணும். வெட்டி குட்டியும் ஜெயிச்சுக்கிட்டையும் அவங்க அப்பா சாதிச்சதுல நிறைய சாதிக்கணும். என்னோட வாழ்த்துக்கள். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே. ஹாய் பிரகஸ்தினி குட்டி, எங்கள் வீட்டு சின்ன மருமகளே, அத்தையோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ இந்த நாளில் கடவுளோட ஆசீர்வாதத்தோட, அம்மாச்சி தாத்தா, அப்பத்தா தாத்தாவோட ஆசீர்வாதத்தோட உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இந்த அத்தையோடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். ஜெய்ஷ்ணவி குட்டி, உனக்கும் அத்தையோடைய வாழ்த்துக்கள். 2 பேருமே பெண் சிங்கங்களாக கடவுளோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக வளர்ந்து அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். எத்தனை வருஷம் கழித்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலும் அத்தை சொல்கிறது வந்து உங்களுக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும். விக்கி, வடகாசி ரொம்ப கஷ்டப்பட்டு 2 மகள்களையும் வளர்க்குறீங்க. தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்குது நீங்கள் அதுங்களை வளர்க்குறத பார்க்குறதுக்கு. எனக்கே சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிப்போமானா எனக்கே ஆல்ரெடி 2 இருக்குது, இதில் எங்கே இதை வாங்குறதுன்னு யோசிக்க தோணுது. ஆனால் எல்லா அம்மா அப்பாவுமே நம்மளையுமே நம்ம அம்மா அப்பா அப்படி தான் வளர்த்தாங்க. இன்றைக்கி நம்ம நல்ல மேலே இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்க்கும் போது தான் நம்மளுடைய பாசமும் அன்பும் அவங்களுக்கு புரியும். நாளைக்கு வந்து அவங்க நம்மளுக்கு அதை வந்து பார்ப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான், ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க பிள்ளைங்க. ஸோ
ஹாப்பியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்த்து கொண்டு வாங்க. இன்னும் வந்து ஜெயஸ்னவி அவார்ட்ஸ் வாங்கின மாதிரி அடுத்து பிரகஸ்தினியும் வந்து அவார்ட்ஸ் நிறைய வாங்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். விஷ் யூ ஹாப்பி லைஃப். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே பிரகஸ்தினி. பிரகதீஸ்வினிக்கு ஹாப்பி பர்த்டே. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் வரும்போதே வந்து எனக்கு சித்தியோட ஞாபகம் தான் ரொம்ப வந்துச்சு. அவங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போகணும்னு நான் விரும்புகிறேன். விக்கி வடகாசியும் பிள்ளைங்களோட ரொம்ப என்கேஜாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு வீட்டுக்கு வரல. ஆனால் வந்து இடையில வந்து பார்த்துக்கணும்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஜெயஸ்னவியும் பிரகதீஸ்வினியும் எப்போவும் என் ஞாபகத்திலே இருந்துகிட்டே இருக்காங்க. 2 பேருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். எனது பேத்திக்கு வந்து இன்றைக்கி என்னுடைய மயம்ட்டு பிள்ளைக்கு வந்து இன்றைக்கி 2வது குழந்தைக்கு பிரகஸ்தினிக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அவள் வந்து கடவுளுடைய அருளால் வந்து எல்லா நலத்தையும் வளத்தையும் கொடுத்து சிறப்பாக சீருமா அந்த உலகத்தில் நீண்ட புகழுடன் வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அடுத்து பார்த்திங்கன்னா இது எங்கள் அக்காவுடைய பேத்தி, என்னோடது கூட பிறந்த அக்காவுடைய பேத்தி. எங்கள் அக்கா அந்த இடத்துல இருந்திருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்களோ அதை விட நாங்கள் ரெட்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இருந்தாலும் அக்கா இல்லாத ஒரு வருத்தம் மட்டும் மனசில் எங்களுக்கு ஒரு நெடலாக இருந்துகிட்டு இருக்கு. என் பையனை பொறுத்து என் பிள்ளைங்க மேலே நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கணும் இல்லையோ, எங்கள் அக்கா பிள்ளைங்க மேலே எனக்கு எப்போதுமே தனிப்பட்ட பிரியம் உண்டு. அதுலேயும் செப்பரேட்டாக பார்த்தோம்னா விக்கி மேலே எங்களுக்கு ரொம்ப பிரியம் உண்டு. இப்போ விக்கி இந்த அளவுக்கு வந்து உயர்ந்து எல்லாரும் இப்போ ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சிருக்காங்கன்னா அது அக்காவுடைய ஆசீர்வாதத்தினால தான். அதே போல் அக்காவுடைய பேத்திகளும் புகழோடும் பொருளோடும் நீண்ட ஆயுசை கொடுத்து நோயற்ற வாழ்வை கொடுத்து சீரும் சிறப்புமாக வாழணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஹாய் பிரகஸ்தினி, உன்னோட சித்தியோட சித்தப்போட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரகஸ்தினி. பிரகி, நீ பெருசானோடனே நல்லா இருக்கணும். அவ்வளோதானா? ஜெய்ஷ்ணவியும் நல்லா இருக்கணும். இப்போ நல்லா படித்து மார்க்கெலாம் வாங்கணும் டெஸ்ட்டில். பிரகியோ ஜெய்ஷுவோ எனக்கு பிடிச்ச கசின்ஸ். அவங்க கூட எப்போ வேணாலும் விளையாடலான்னு நினைக்கிறேன். என்னுடைய பேத்தி எனக்கு பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடுவோம். 2 பேர்த்தையும் எனக்கு 2 கண்கள் மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் வந்து இப்போ என் தம்பி பேத்தி பிறந்த நாளைக்கு வந்திருக்கேன். அது எல்லா பிள்ளைகளுடைய வாழ்த்துக்களும் எனக்கு உண்டு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. ஹாய் பிரகஸ்தினி, நான் தான் மாமா பேசுகிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்களோட அன்பு மருமகள் பிரகஸ்தினிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் விழாவில் நாங்கள் கலந்துக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா அந்த பிரகஸ்தினியோட தாத்தா, அவங்க அப்பாவோட அப்பா வந்து எனக்கு தாய் மாமா. அவங்க பார்த்திங்கன்னா எங்களை சின்ன பிள்ளையிலேருந்து தூக்கி வளர்த்து, இதே மாதிரி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னை தூக்கி வளர்த்த அந்த நினைவுகள் எங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இந்த இனிமையான நினைவில் அவங்க அப்படி ஒரு விழா நடத்துகிற மூலமாக நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்குது. மீண்டும் ஒரு முறை விக்னேஸ்வரனுக்கும் வடகாசிக்கும் எங்களுடைய அன்பு மருமகள் ஜெய்ஷ்ணவி மற்றும் பிரகஸ்தினிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே பிரகஸ்தினி. அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்டே. இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினே.
வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. உன் பூவிழி குறுநகை அதில் 1000 கவிதையே. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என்